பீச்சில் ஒரு வான் சாகசம் நடந்துச்சு, அப்போ உயிர் இழப்பு நடந்துச்சு. அப்பெல்லாம் கூட அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து தன்னுடைய நடிப்பு திறனை வெளியே காட்டல. திமுகவில் இரட்டை வேடம் இரட்டை நிலப்பாடுங்கிறது புதுசாங்க. அந்த அற்பத்தனமான தேர்தல் அரசியலை வந்து நான் கண்டிக்கிறேன். திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் சொல்றாரு, நாயுடு என்று சொன்னால் எங்களுக்கு ஜாதி தெரியாது, விஞ்ஞானியை தான் தெரியும் அப்படிங்கிறாரு. இத எப்படி அழுவுறதா சிரிக்கிறதாங்க? ஊவேசா ஐயர் அப்படிங்கிற பேர்ல ஐயரை பாத்தீங்களா, இல்ல ஊவே சுவாமிநாதர் அவர்களுடைய தமிழ் தொண்டை பாத்தீங்களா? ஜிடி நாயுடு அவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி முட்டு கொடுக்குறீங்க நீங்க. இதெல்லாம் வந்து கரூர் விவகாரத்துல ஒருத்தர் வந்து சொல்றாங்க, திமுக சார்ந்த ஒருத்தர் வந்து சொல்றாரு, அங்க வந்து 8 டேபிள் போட்டிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அதே வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அவர் வந்து சொல்றாரு, அங்க 5 டேபிள் மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி பெற்று போட்டிருக்கோம்னு சொல்றாங்க. அந்த உடற்கூராய்வு பண்ணதுல பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுது திமுக சார்பிலேயே. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க கொஞ்சம் சரியா வந்து ப்ரிப்பேர் ஆகாம வந்துட்டாங்க. எல்லாருக்கும் வந்து இந்த பாபநாசம் படத்துல வர்ற மாதிரி முன்கூட்டியே எல்லாரையும் உக்காத்தி வச்சு இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாடம் சொல்லி கொடுத்து கூட்டியார மறந்துட்டாங்க. அதனால அங்க வந்து நீதிமன்றத்திலையும் விசாரணையிலையும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முரணான ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்தே உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. அன்பில் மகேஷ் அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பை வந்து நடத்தினதான் வந்து சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதுக்கப்புறம் அவர் வந்து வரவே இல்லை. அதை பத்தி நீங்க என்ன? இல்லங்க, அவர் அதுக்கு முன்னாடி கூட வரல. கள்ளக்குறிச்சியிலயோ இல்ல இந்த பீச்சில் ஒரு வான் சாகசம் நடந்துச்சு, அப்போ உயிர் இழப்பு நடந்துச்சு. அப்பெல்லாம் கூட அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து தன்னுடைய நடிப்பு திறனை வெளியே காட்டல. அவருடைய அந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து இங்க கரூர்ல பொங்கி எழுந்ததை நம்ம பார்த்தோம். இதே போன்ற ஒரு வேகத்தையும், ஏன்னா அங்க ரொம்ப வேகமா முதல்ல அந்த இடத்துல வந்து அமைச்சர் பெருமக்கள் செந்தில் பாலாஜியும் அன்பில் மகேஷும் வந்ததை பார்த்தோம். ஓடி வந்தாங்க ஜோதிமணி அவர்கள், அதையும் நம்ம பார்த்தோம். இது போன்ற வேகத்தை வேங்கை வயல்ல, கள்ளக்குறிச்சியில, தூய்மை பணியாளர்கள் விஷயத்துல, செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஜாக்டோ ஜியோ, சாம்சங் யூனியன் போன்ற அத்தனை விஷயங்கள்லயும் அவங்க காட்டணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். திராவிட கட்சிகள் பாத்தீங்கன்னா இந்திய அறவே வெறுக்குது, தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி வரவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்ப சமீபத்துல வந்து அதாவது வந்து ஜாதி பெயர் இருக்கக்கூடாதுன்னு சாலைகளுடைய பெயரை வந்து மாற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் சொல்லியிருந்தாரு. அப்படி இருந்தா அதே தமிழக முதல்வர் கோயம்புத்தூர்ல வந்து ஜிடி அப்படின்ற ஒரு சாலையை வந்து திறந்து வச்சிருக்காரு. இதை பத்தி நீங்க பாக்குறீங்க? திமுகவில் இரட்டை வேடம் இரட்டை நிலப்பாடுங்கிறது புதுசாங்க. அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, ஆனா செய்யறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். இதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். நீட்டை ஒழிப்போம், ரகசியம் தெரியும் நாங்க. அந்த ரகசியத்தை இன்னும் அவங்க வந்து ரகசியத்தை காத்துக்கிட்டே இருக்காங்க. 8 வழி சாலைக்கு எதிராக போராடின ஸ்டாலின், அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது போராடினாரு எதிர்த்து. முதலமைச்சரானதும் அதே சேலம் விரைவு வழி சாலையை அவர் தான் விமர்சையா திறந்து வச்சாரு. விவசாயிகள் வந்து இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவரா இருந்தா தமிழகத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய நலனை கொடுக்கும், அது நல்லா இருக்கும். அதை நான் வந்து ஆசைப்படுறேன். அப்ப ரொம்ப பொறுப்பா இருந்தாரு. இப்ப பாருங்க, அந்த இரும்பு கரத்தை வந்து யூடியூபர்களுக்கு எதிராகவும் அவர்களை விமர்சிக்கிறவங்களுக்கு எதிராகவும் போஸ்டர் மேல செருப்பு போடுற பாட்டிக்கு எதிராகவும் பயன்படுத்துறாரு. ஆனா தன்னுடைய அமைச்சர்களுக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்து குற்றவாளிகளுக்கும் எதிராக வந்து அந்த இரும்பு கரத்தை அவர் மறந்துடுறாரு. நீங்க இப்ப கேட்டீங்க, ஜாதிகளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் தார் பூசிட்டு நேரா போய் சாலையில ஜாதி பெயரை வச்சிருக்கிறாருன்னு. இதுல என்ன முரண்னு பாத்தீங்கன்னா, துரைசுவாமியார் குடும்பத்தினரே, ஜிடி குடும்பத்தினரே அவங்களுடைய கல்வி குழுமத்துக்கெல்லாம் ஜிடி கல்வி குழுமம் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. அவங்க வந்து நாயுடுங்கிற அவங்களுடைய ஜாதி பேரை வந்து நிராகரிச்சுட்டாங்க. ஆனா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் திமுகவுக்கு இந்த வாட்டி கோயம்புத்தூர்ல எந்த ஒரு எம்எல்ஏவுமே கிடையாதுங்க. தேர்தல் இந்தா வந்துகிட்டே இருக்கு. அங்க கொங்கு வேளாளர் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அதிமுக பாஜக அந்த கூட்டணியில தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அப்போ திமுக பக்கம்
தெலுங்கு சமுதாயத்தினரையாவது இழுப்போம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி 2 பாலம் திறந்து வச்சிருக்கிறாங்க. ஜிடி நாயுடு பாலம், நாராயணசாமி நாயுடு பாலம். 2 பேருமே ஜிடி நாயுடு அவர்கள் கோவையின் பெருமை. அவருடைய பேரை வைக்கிறத நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன், வாழ்த்துறேன். நாராயணசாமி நாயுடு அவர்கள் விவசாயிகளுக்கான வெள்ளி. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கோவையின் இயக்க தலைவர், சீர்திருத்த தலைவர், இயக்க தலைவர், உரிமை தலைவர். அவருடைய வரலாறும் மக்களுக்கு தெரியணும். ஆனா நாராயணசாமியார் அப்படிங்கிற பேர்ல வச்சிருந்தாலுமே அவருடைய வரலாறுக்கு மதிப்பு கொடுத்ததா தான் இருந்திருக்கும். கோவிந்தசாமி துரைசாமியார் அப்படின்னு நீங்க பேர் வச்சிருந்தாலுமே அது ஒத்துக்கொள்ளும்படியா தான் இருந்திருக்கும். அப்படிதான் நீங்க செஞ்சிருக்கீங்க. தேவரையாவ உலகமே தேவரையான்னு தான் தெரியும். ஆனா நீங்க பசும்பொன் முத்துராமலிங்கம் சாலை அப்படின்னு தான் நீங்க வச்சிருக்கீங்க பேரு. வஉசிய வாவு சிதம்பரனார் பிள்ளை, வாவு சிதம்பரம் பிள்ளை அப்படின்னு தான் உலகம் சொல்லும். அவரே அப்படிதான் கையெழுத்து போடுவாரு. ஆனா நம்ம இன்னைக்கு வாவு சிதம்பரனார் அப்படின்னு தான் சொல்றோம். அத அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது நீங்க தான். அதுல இருந்து நீங்க இப்ப பேக் ட்ராக் ஆகிற அந்த அற்பத்தனமான தேர்தல் அரசியலை நான் கண்டிக்கிறேன். நீங்க உங்களுடைய எந்த காரணத்துக்காகவும் ஒரு 4 சீட் அதிகம் ஜெயிக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக அல்ல, அந்த ஜெயிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கைக்காக உங்களுடைய கொள்கையும் மனசாட்சியும் நீங்க அடகு வைக்கிறது, வார்த்தை தவறுவது, அது எப்படி வெற்றிக்கு உங்களுக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. இதுல இருக்கிறதுலே காமெடி என்னன்னா, ஐயா வீரமணி அவர்கள், திராவிட கழக தலைவர் வீரமணி அவர்கள் சொல்றாரு, நாயுடு என்று சொன்னால் எங்களுக்கு ஜாதி தெரியாது, விஞ்ஞானிய தான் தெரியும் அப்படிங்கிறாரு. இத எப்படி அழுவுறதா சிரிக்கிறதாங்க? அப்படி பார்த்தா அப்ப முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ரெட்டியில அவங்களுடைய சீர்திருத்தவாதியை தான் நீங்க பாத்தீங்களா, இல்ல அந்த ரெட்டியத்தான் பாத்தீங்களா? ஊவேசா ஐயர் அப்படிங்கிற பேர்ல ஐயரை பாத்தீங்களா, இல்ல ஊவே சுவாமிநாதர் அவர்களுடைய தமிழ் தொண்டை பாத்தீங்களா? ஏன் அப்ப இங்க ஜிடி நாயுடு அவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரி முட்டு கொடுக்குறீங்க நீங்க? இதெல்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தெரியுது ஹிப்போக்ரசி.